நம்மகிட்ட தமிழகம் முழுக்க 40 நாட்டுப்பண்ணை இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய உற்பத்தி நாட்டுப்பண்ணை கடலூர்ல இருக்குது. ஆசியாவிலேயே பெரிய நாட்டுப்பண்ணை இது. 30 ஏக்கர்ல 84 லட்சம் உற்பத்தி பண்றோம். 54 வெரைட்டி உற்பத்தி பண்றோம். கடந்த 4 வருஷமா வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேல மரங்கள் வந்து விவசாயி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா விவசாயி மரம் நட்டம் மட்டும் தான் நாட்டை காப்பாற்ற முடியும். சுற்றுச்சூழலை மேம்படுத்தி இதுலயாவது நம்ம வந்து உலகத்துக்கு முன்னோடியா மாறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இது வந்து உலகத்துல எந்த அமைப்பும் பண்ணாத விஷயத்தை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சமூகத்துல ஒற்றுமையா வாழணும்னா அதுக்கு தேவை மரம். அந்த மரத்தை எங்க நடறதுன்னு முக்கியம் இல்ல. மரத்தை நடணும், மரத்தை வெட்டா பாதுகாப்புங்கிற எண்ணமாவது நமக்கு வரணும். உயிர்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? கண்ணால பார்க்கக்கூடிய உயிருங்கிறது நீங்க வந்து மனிதர்களை பார்க்கலாம், விலங்குகளை பார்க்கலாம், பறவைகளை பார்க்கலாம், கடல் வாழ் உயிரினங்களை பார்க்க இதெல்லாம் வெறும் 7% தான். 93% கண்ணால பார்க்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான். அதுல 70% பாக்டீரியா, 12% ஃபங்கஸ், அப்புறம் ஆர்கியாசம் இருக்கு, டெஸ்டிஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சின்ன சைது. 93% கண்ணால பார்க்காத நுண்ணுயிர்கள் தான். இது அழிஞ்சுதுன்னா மக்கள் அழிவுங்கிறது நடந்தே தீரும். இது எப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 2700 ஸ்பீசிஸ் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது பருவநிலை மாற்றத்தினால. நீங்க டைனோசர் வந்து படிச்சு பார்த்துருப்பீங்க காணா போயிட்டுன்னு. 2700 அதே மாதிரி நீ கண்ணால பார்த்து பெரிய உருவம் ஒன்று காணா போயிட்டுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி 2700 ஸ்பீசிஸ் வந்து உயிரினங்கள் மண்ணில் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இது இதனோட டேட்டா நான் சொல்ல, மண்ணியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த அழிவு வந்து எப்படி போயிட்டே இருக்குன்னா, இந்த அழிவு தான் மக்கள் அழிவு அடுத்தது. மண் அழிவுங்கிறது மக்கள் அழிவு தான். மண்ணை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், ஒரே தீர்வு மரம் நடுறது தான். அந்த மரத்தை எங்க நட முடியும்? நாங்க 2004 கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2000 ப்ராஜெக்ட் 25 வருஷமா களத்துல இயங்கிட்டு இருக்கிறோம். 2004 2019 இந்த பசுமை கரத்தில் திட்டத்தை துவங்கி ஆரம்பிச்சோம். 11.4 கோடி மரங்கள் நடணும்னு சொல்லி இலக்கு வச்சு ஆரம்பிச்சோம். 4 கோடி மரங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. அது 2018 போய் சர்வே பண்ணும்போது பிலோ 10% சர்வே இருந்துச்சு, பப்ளிக்ல நட்டது. அதே வந்து விவசாயத்தை கொடுக்கும்போது 70% மேல சர்வே இருந்துச்சு, உயிர் பழிச்சிருந்துச்சு. அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் 2019 வரை நாங்க காவேரி கூப்பர்ல மாத்தி 80% வந்து விவசாயிகளை ஃபோக்கஸ் பண்ணி 20% மட்டும் பொதுநிலைகளை மரம் எடுக்கிறோம். நம்மகிட்ட தமிழகம் முழுக்க 40 நாட்டுப்பண்ணை இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய உற்பத்தி நாட்டுப்பண்ணை கடலூர்ல இருக்குது. ஆசியாவிலேயே பெரிய நாட்டுப்பண்ணை இது. 30 ஏக்கர்ல 84 லட்சம் உற்பத்தி பண்றோம். 54 வெரைட்டி உற்பத்தி பண்றோம். இது வந்து ஆசியாவிலேயே பிக்கஸ்ட் நர்சரி. இது மூலியமா நம்ம வந்து மரக்கன்றுகள் விவசாயிகள் வழங்கிட்டு கடந்த 4 வருஷமா வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேல மரங்கள் வந்து விவசாயி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா விவசாயி மரம் நட்டம் மட்டும் தான் நாட்டை காப்பாற்ற முடியும். அவனையும் காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த நுண்ணுயிர்கள் அழிஞ்சதுன்னா மண் அழிவு, மக்கள் அழிவு. அவனுக்கும் விவசாயம் போயிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ விவசாயம் காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும், மழையை வரவழைக்கணும், அதுக்கப்புறம் ஆறுகளையும் உயிர்ப்பிக்கணும். நாளுக்கு தீர்வா அந்த ஒரு மரம் தான் இருக்குது. அந்த மரத்தை நம்ம விவசாயத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து பப்ளிக்கை விட்டுலாமா அப்படின்னா விட முடியாது. நம்ம வந்து 2011 2018 வரலையும் பசுமை பள்ளி இயக்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு வருஷத்துக்குள்ளே 2000 மரக்கன்றுகளுக்கான விதையும் கவர் கொடுத்து அதுக்கான டெக்னாலஜி கொடுத்து நம்ம வந்து உற்பத்தி பண்ண 50 லட்சம் மரக்கன்றுகள் ஸ்கூல்லேயே உற்பத்தி பண்ணியிருக்கோம். இது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அதுக்கப்புறம் வெள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த மாவட்டங்களாக நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் காவேரி கூக்கர் வந்த பிறகு நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுமையாக விவசாயத்தினால இந்த பசுமை பள்ளி இயக்கத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தோம். திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் பைலட்டு திருவாரூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த வருஷம் இந்த மாவட்டம் முழுக்கவே பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. இது மட்டும் இல்லை, அவர்களுக்கு அனைத்து மாவட்டங்களையும் பண்ணுறது பிளான் இருக்குது. அது வந்து படிப்படியாக கண்டிப்பாக நடத்தும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஊர் திருவாரூர் தினம் முதல்ல நம்ம இங்கே துவங்கணும், விடக்கூடாதுன்னு. நான் காவிரிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் இந்த பப்ளிக் பிளான்டேஷனை விடக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து ஒரு பர்மிஷன் நடன ஐயா நம்முடைய 10 ஆண்டு கால நண்பர் அவர்கிட்ட சொல்லி இதை ரீஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் வாய்ப்பு கொடுன்னு சொல்லி ஒரு 25 ஸ்கூலில் இந்த வருஷம் ஆரம்பிப்போம், அடுத்த வருஷம் மாவட்டம் முழு ஆரம்பிப்புன்னு சொல்லி இதை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஓகேங்களா? ஈஷா வந்து இந்த பசுமை கரங்கள் திட்டத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு காவிரி கூக்குரல்ல உலகத்துக்கே வந்து ஒரு முன்னோடியை ஏற்றுக்கோம். ஏன்னா நம்ம தமிழர்கள் உலகத்திலேயே முன்னோடி பேசுறோம் எல்லா விஷயத்திலையும். உண்மையிலேயே அதுதான். இன்னைக்கு வந்து 1,20,000 ஆண்டுகளுக்கு முந்தியுள்ள கல்லாயுதம் நம்ம கும்மிடி பூட்டியில் இருக்குது. 70,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனோட ஜீனு இன்னும் இருக்குது. மதுரையில் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், ஒரு மனிதன் ஒருத்தன். நம்ம பழமையானது. ஆனா எல்லாத்துலையும் நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். இந்த மரங்களை நட்டு சுற்றுச்சூழலை மேம்படுத்தி இதுலயாவது நம்ம வந்து உலகத்துக்கு முன்னோடியா மாறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த 1 கோடி மரங்கள் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது சும்மா கொடுக்கறது இல்லைங்க, எல்லாமே டாக்குமெண்ட் பண்றோம். ஒரு 150 பணியாளர்கள் போய் தினம் 300 விவசாயிகளை சந்திச்சு இலவச ஆலோசனை கொடுத்து மரக்கன்றுகளை எங்க நட்டாங்க டாக்குமெண்ட் பண்ணி நாங்க எல்லாம் ஃபண்ட்ரைஸ் பண்ணி பண்றோம். இது வந்து உலகத்துல எந்த அமைப்பும் பண்ணாத விஷயத்தை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1 கோடி மரங்கள் விவசாய நிலத்தை நடுறதுங்கிறது தமிழ்நாட்டுல இல்லைங்க, உலகத்திலே யாரும் பண்ணல. அந்த ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஈஷா அமைப்பு தான் இந்த பசுமை பள்ளி இயக்கத்தை வந்து திரும்ப முன்னெடுத்து வந்திருக்கோம்.
அதுக்கான ஒரு சின்ன துவக்க விழா தான் இது. ஆனா நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களுடைய பள்ளிய, உங்களுடைய குடும்பத்த, உங்க சூழல மாத்துனா, உங்க ஊர் மாறும். ஊர் மாறுனா அந்த தாலுகா மாறும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மாறும். இப்படிதான் மாத்த முடியுமே ஒழிய, தனி மனிதன் தன்னுடைய மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் சமுதாயம். யாரையும் குறை சொல்லி புண்ணியம் கிடையாது. இன்னைக்கு யாரும் சொல்றது கேட்கறது இல்ல, போறது இல்ல, அப்படி இல்ல. நம்ம முதல்ல மாறணும், உறுதி எடுக்கணும். நம்ம மாறணும் இல்ல, நம்ம வாழணும். நீங்க யாரு உங்களோட எதிர்காலம் அப்படின்னு நினைச்சு வளர்க்குறீங்களோ பிள்ளைங்க, அது இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா, நீ மரம் நட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நீங்க எத்தனை கோடி சொத்து செஞ்சாலும் நிக்காது. சமூகத்துல சரியான சூழ்நிலை இல்லைன்னா, நம்ம யாருமே வாழ முடியாது. நம்ம சமூகத்துல ஒற்றுமையா வாழணும்னா, அதுக்கு தேவை மரம். அந்த மரத்தை எங்க நடுறதுன்னு முக்கியம் இல்ல. மரத்தை நடணும், மரத்தை வெட்டாம பாதுகாப்புங்கிற எண்ணமாவது நமக்கு வரணும். இன்னைக்கு என்னன்னா குப்பை கொட்டதுலயும் மரத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் வெட்ட சொல்லி. அந்த மாரி மண்ணெல்லாம் மாத்தி, மரம் இல்லைன்னா மனிதன் வாழவே முடியாது, மண்ணையும் காப்பாற்ற முடியாது. அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு ட்ரெயினிங் எல்லாம் அதுதான். இன்னைக்கு எப்படி இந்த மரக்கண்ணை உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு வந்து கத்துக் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்க ஸ்கூலுக்கு வந்து தேவையான ஆலோசனை கொடுத்து, இந்த 25 ஸ்கூல்லயும் ஒரு ஸ்கூல்ல 2000 மரக்கன்று நல்லவிதமா நீங்க வளர்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் இதை வந்து இந்த மாவட்டத்துல அனைத்து ஸ்கூல்லயும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அதுக்கு நீங்க முன்னோடியா நீங்க வந்திருக்க நீங்க தான் இருக்கீங்க. இந்த மாணவர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், நீங்க கையில் எடுத்து இதை நல்லதா செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா என்னோட மேல உள்ளவங்கள்ட்ட சொல்லி இது நல்லா பண்ணியிருக்காங்க. மாவட்டம் முழுக்க அடுத்த வருஷம் பண்ணணும். இன்னும் 4 மாவட்டத்துல பண்ணணும்னு நாங்க எடுத்துட்டு வர முடியும். அதுக்கான வாய்ப்பு உங்க கையில தான் இருக்குது. நீங்க சிறப்பா செய்து கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.